ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக சுற்றி போட்டு தூக்கி போடுற ஒயிட் பூசணிக்காய் வச்சு தாங்க இன்றைக்கி ரெசிபியை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து நம்ம சுற்றி போடுறதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்குலாம் தெரியும். சுற்றி போட்டு நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம், அது வேஸ்ட்டாக எங்கேயோ ஒரு மூலையில் அழுகி போயிடும். ஆனால் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இது மோஸ்ட்லி நிறைய இடத்துல நிறைய காய்க்கிற ஒரு காய் தான் இது. ஸோ இந்த பூசணிக்காயை வந்து மோஸ்ட்லி ஒயிட் பூசணிக்காய் யாரும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஒரு பூசணிக்காவை எப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ஒயிட் பூசணிக்காய் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறேன். இந்த மாதிரி தோல் எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விரையெல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஒயிட் பூசணிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீர் சத்து இருக்குங்க. நீர் சத்து குறைபாடு இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பூசணிக்காயை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. ஸோ இது வந்து அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் இதில். ஸோ அதனால இந்த ஒயிட் பூசணிக்காவை நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃபாக இந்த ஒயிட் பூசணிக்காய்னாலே நமக்கு ஹெல்த்தி தான். ஒயிட் பூசணிக்காயில் இன்னும் ஹெல்த்தியாக. ஸோ அதனால நான் இதை நல்லா பாருங்கள், க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற விரை எல்லாத்தையும் நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீசஸ் எல்லாமே நம்ம கூட்டு தாங்க செய்ய போகிறோம். கூட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் வச்சு கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 3 விசில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஒயிட் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா வாஷ் பண்ணி அலசி அதில் போட்டுட்டு ஒரு 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. கூட்டுன்றதுனால நமக்கு நல்லா சாப்பிட சும்மா டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 2 விசில்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால இந்த கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு இந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் உப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் கூட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கூட்டுன்றதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். கட்டியாக இருந்தால் தான் அது கூட்டு மாதிரி தெரியும். நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம், இல்லை கூட்டாகவும் நம்ம பொரியலாகவும் வச்சு சாப்பிடலாம். அதுக்காக தான் நான் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 விசில்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் நான் ஒரு 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி ஒரு 2 பல்லு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்புக்காக தான். இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் பூசணிக்காய் வந்து எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம அப்படியே வேக வச்சோம்னா நமக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால தான் சீக்கிரமாக குயிக்காக பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா இது வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த ஒயிட் பூசணிக்காவும் இதோட ஒரு தாளிப்பை போட்டுடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இதை சாம்பார் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம், கூட்டாகவும் வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஒயிட் பூசணிக்காயோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், வேக வச்ச அதையும் எடுத்து நான் இதோட இந்த தாளிப்போடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நமக்கு கூட்டு மாதிரி கட்டியாக வேணும்னாலும் கட்டியாக எடுத்துக்கலாம், இல்லை குழம்பு மாதிரி வேணும்னாலும் நம்ம சாம்பார் பதத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக நான் வந்து சாம்பார் பொடி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட், அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்டில் செய்கிற சாம்பார் பொடி நான் வந்து ஆச்சி சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஜஸ்ட்டு குக் ஆனால் போதும். எதுக்காகனா ஆல்ரெடி பருப்பு காய் எல்லாமே வெந்துடுச்சு. ஜஸ்ட் இந்த தாளிப்பு அதோட டேஸ்ட் வந்து அதோட இறங்குன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் கொதிக்க விடுறேன். பாருங்கள்,
எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கு. நான் தண்ணி கம்மியாக வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஒயிட் பூசணிக்காய் ரெடி.